நமஸ்தே. பிரேயர் சொல்லுங்கம்மா. சதாசிவசமாரம்பம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். இன்னைக்கு முடிச்சிடலாம். இதை வெறும் ஸ்லோகாஸ் தான் இருக்கு. பேஜ் நம்பர் 458 போட்டுடலாம். இன்னைக்கு அது எடுத்துடலாம். இன்னைக்கு எங்களுக்கு முடிச்சாதான் முடியும். அப்புறம் தான் நம்மளால வேற ஏதாவது சம்பாஷணம் பார்க்கலாம். பேஜ் நம்பர் அதுக்கப்புறம் வெறும் ஸ்லோகா சொல்லிண்டே போங்க ஒருத்தர். சரியா? வசுதேவ சுதம் தேவம் ஸ்கிரீன் என்னாச்சுங்க? ப்ராட்காஸ்டிங் என்னாச்சுங்க? ஒரு விஷயம். உங்க புக் என்ன படிச்சுக்கலாம் நீங்க. வசுதேவ சுதம் தேவம் கம்சசாரூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அல்மேல மேடம் அடுத்து படிக்கோ. வசுதேவ சுதம் அடுத்ததா இதா அடுத்தது ராமம் ஸ்கந்தம் தானே. ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் விருகோதரம் தானே. ஆமா, விருகோதரம். சாமே ஷமே ஸ்மரே நித்யம் துஸ்வப்னஸ்ய நஷ்யதி. ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் விருகோதரம் சயனேய ஸ்மரணே நித்யம் துக்கதஸ்ய துக்ஸ்வப்னஸ்ய நஷ்யதி. ராமஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் விருகோதரம் சயனேய ஸ்மரணே நித்யம் துக்ஸ்வப்னம் நஷ்யதி. அச்சுதம் கேசவ ராம நாராயணம் தாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. இதுதான் கந்தேன ஹீனம் சுமனம் ந சோபதே. திருத்தியா பக்தியில வருது. திருத்தியா दन्तेर्वहीनं वदनं न भाति सत्येन हीनं वचनं न दीप्यते पुण्येन हीन पुरुषो जगन्यः. चलो गन्धेन हीनं सुमनं न शोभते दन्तेर्विहीनं वदनं न भाति सत्येन हीनं वचनं न दिव्यते पुण्येन दीनः पुरुषो अदन्यः. இதெல்லாம் பாக்கணும். எங்க இதுல எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு ரொம்ப. என்னன்னா கந்தேன்னாக்க அது ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ், நல்ல வாசனை.
வாசனை இல்லாத சுமனம்னா பூ சோபதே நல்லாவே இருக்காது வாசனை இல்லாத பூலாம். அதே மாதிரி தந்தை பல்லு விஹீனம் பல்லு இல்லாத வதன முகம் வாயி ந பாதி நல்லா இருக்காது. சத்தியேன ஹீனம் வச்சனம் எது நல்லா சத்தியம் இல்லையோ எங்க இடையில நிஜம் இல்லையோ அந்த மாதிரி சென்டென்ஸ் நல்லா தீப்யதே அதெல்லாம் பிரகாஷ்மான ஆகாது. புண்ணியேன ஹீனம் புண்ணியம் இல்லாத மனுஷ வேஸ்ட் இங்க இருக்க ஜகன்யா. நெக்ஸ்ட் படிக்கும். दम्बेन धर्मं कपटेन मैत्रीं दम्बेन धर्मं कपटेन मैत्रीं सुखेन विद्यां पुरुषेण परुषेण नारी परोपतायेन समृद्धभावं वाचन्ति ये व्यक्तं पंडितास्ते दम्बेन दर्पम தர்மம் இருக்கவே அது தம்புல இருக்கப்படாது. தம்புனா ரொம்ப ஆடம்பரோல அந்த தர்மம் இருக்காது. கபட்டேன மைத்ரி கபட்னாக்க நம்ம ஒரு ஏமாற்று அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. சுகேன வித்யா அந்த வித்யா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணது அது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் வித்யா நல்லா வரும். ரொம்ப ஹாப்பியா வித்யானா சரியாவே வராது. பருஷேன நாரே பருஷேன ரொம்ப கठोरமா இருந்த ஸ்திரீ எப்பவுமே சௌமியமா இருப்பா ஸ்திரீன்னு சொல்லுவா கோமலமா இருப்பான்னு. அதனால கठोरமா இருக்க ஸ்திரீ நாரி. பரோபதாபே சம்ருத்த பாவா ஏன்னா ஊராருக்கு நல்ல ஒரு உதவி செய்யணும் அத மாதிரி ஒரு பாவத்தோட இருந்தாக்க ஏ வெட்டம் பண்டிதா தே யாரெல்லாம் இத மாதிரி இருக்காதோ அவதான் நல்ல பண்டித்துன்னு சொல்லுவான். இதெல்லாம் குணம் இருக்கணும் எல்லார்கிட்ட. ஓகே வினா வினா எப்படி யூஸ் பண்ணிருக்கு பாருங்க. வினா திருப்தியால வாகமிதா வித்யாய வினா வினயேன வினா வித்தம் மாஸ்து கஸ்யாபி தேஹினஹ. வினா வினா ஷீலேன சரித்திரம் நல்ல சீலம் இல்லாத லேடிஸ்க்கு ஸ்திரீ நல்லா இருக்க மாட்டா. இட்ஸ் நாட் சோபதே நல்லா பேர் இருக்காது. வாகமிதா வித்யா வினா வித்யா இல்லாதவா பேசினால் நல்லதில்லை. வாகம் நல்லதில்லை. வினயேன வினா வித்தம் வினய் ஹம்பல்னஸ் கைண்ட்னஸ் நம்ம அதுக்கு வினா வித்தம் இல்லை வெல்த் இல்லை. மாஸ்து கஸ்யாபி தேகினா யாரோட இதுக்கு தேகின எந்த மனுஷத்துக்கு இதெல்லாம் இருக்காது. மாஸ்து இது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து சஹனா வித் வித் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கலாம். திருப்தியா கூட தான் पंचभिः सह गन्तव्यं साधव्यं पंचभिः सह वक्तव्यं न दुःखं पंचभिः அஞ்சு பேர் கூட தான் போனோம். அஞ்சுனா எண்ணி அஞ்சு இல்ல நிறைய பேர் கூட தான் நம்ம போனோம். சாத்தவ்யம் அவ கூட எல்லாம் இருக்கணும். பஞ்சபீச சாப்பியம் அவ கூட தான் இருக்கணும். பஞ்சபீச வக்தவ்யம் நிறைய பேர் கூட தான் நம்ம பேசணும். ந துக்கம் பஞ்சபீச. அதனால என்னாகும்
இப்படி பண்ணினா 5 பேர் கூட இருந்தாக்க நம்மளுக்கு எப்பவுமே துக்கம் வராது. பஞ்சமினா 5 பேருன்னு இல்ல, நிறைய பேர், நிறைய கூட்டத்தோடு தான் இருக்கணும். ஓகே, இப்போ இது இந்த ஸ்லோகம் சொல்லுவோம். ராமாய ராமபத்ராய ராமாய எங்க இருக்கு? ராமாய ராமபத்ராய நமஹ. ராமாய சதுர்த்தில ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாக பதையே நமக. வேதசேனக சிருஷ்டிக்காரர்கள். இந்த சிருஷ்டி பண்ணவர் ராமர், ராமபத்ரன், ராமச்சந்திரன், ரகுநாதர், நாதர் சீதாவோட பதி. இவரை நம்ம நமஸ்காரம் பண்றோம். நெக்ஸ்ட் படிங்க. வித்யா விவாதாய வித்யா விவாகாய தனம் மதாய சக்தி. மேடம் நீங்க டிஸ்பிளே பண்ணுங்களேன். வித்யா விதாய தனம் மதாய சக்தி பரிஷம் பரிபீட்டனாய சதோர்வேற்ப விபரீதமேனத் ஞானாய தானாய ச ரக்ஷணாய. இன்னொரு தடவை படிக்கிறேன். வித்யா விவாதாய தனம் மதாய சக்தி பரேஷாம் பரிபீடனாய கலஸ்ய சாதோ விப்ரீதம் ஏதத் ஞானாய தானாய ச ரக்ஷணாய. கலஸ்யனக ஷஷ்டி விபக்தி இல்லையா? கலச்சனா துர்ஜனஸ்ய, கெட்ட மனுஷனோட துர்ஜனஸ்ய. அவனோட வித்யா எதுக்கு? விவாதாய, சண்டை பிடிக்கிறதுக்கு தான் வித்யா அவனோட. தனம் எதுக்காக இருக்கு? மதாய, ரொம்ப கர்வமா இருக்கிறதுக்கு தனம். யார்கிட்ட? இந்த துர்ஜனன் கிட்ட. அவன் சக்தி எதுக்காக? பரேஷாம் பரிபீடனாய, பூரா இருக்கு, எப்பொத்தியா இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரு துக்கம் கொடுக்கணும்னு சக்தி இருக்கு. ஆனா சாதோ விபரீதம் ஏத்தர், நல்ல மனுஷனோட எல்லாமே குணம் இதுக்கு விபரீதம், இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஞானாய தானாய ச ரக்ஷணாய. வித்யா அவனோடது ஞானத்துக்காக, சரியா? தனம் தனம் அவனோட தானம் பண்ணறதுக்காக. சக்தி என்னத்துக்காக? ரக்ஷனாய, ஊரார நல்லா காப்பாத்துறதுக்கு. டெக்ஸ்ட் படிங்க. நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய. நகாராயனா இந்த நம சிவாயன்னு இருக்கு இல்லையா? இந்த லெட்டர் எடுத்து ஒன்னொன்னு நம்ம நமஸ்காரம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா நாகேந்திர ஹாராயனால முதல் நாள் எடுத்திருக்காங்க. நாகேந்திர ஹாராய, அவருடைய கழுத்துல இருக்கு நாகேந்திரம். அப்புறம் திரிலோச்சனாய, அவருக்கு 3 கண்ணு. பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய, பஸ்ம அங்கொண்டு பஸ்ம பூச்சிட்டு இருக்கார், இத மாதிரி மகேஸ்வராய். நித்யாய, நித்திய இருக்கிறவர். சுத்தியாய, ரொம்ப சுத்தர். திகம்பராய, இத மாதிரி. தஸ்மை, அவர். நகாராய, நாக்கு நாங்க பிரணாம் பண்றோம். நம சிவாய. உள்ள தெரியும் இல்லையா நாகேந்திர ஹாராய? தெரியும் மேடம். ஓகே, நெக்ஸ்ட். क्रोधात् लोभात् यदि वा भयात् यो न्याय
मन्याय न्यायमन्याय ब्रूते ब्रूते स याति नरकं नरः मानाद् वा यदि वा क्रोधात् लोभाद् वा यदि वा भयात् यो न्याय अन्यथा ब्रूते स याति नरकं नरः. And sa means that அவன் யாத்தி போவான், எங்க நரக்கத்துல போவான். யாரு? மானாதுவா, எந்த மனுஷன் ரொம்பவே அபிமானியா இருக்கானோ, ரொம்ப கர்வமா இருக்கும். குரோதாத்வா, யாருக்கு ரொம்ப குரோத காரணமா இருக்கும். லோபம், யாருக்கிட்ட லோபம் இருக்கா. யா பவா பராத், பய காரணம், பயம். யோ நியாயம் அந்யதா ப்ரூதே, இதனால அவன் ரொம்ப அந்யதா வேற எது மாதிரி பேசுறானோ அவன் தான் நரக்கத்துக்கு போவான். போயிட்டு பேசுறது, இல்லாட்ட வேற ஏதாவது பண்ணது, அது மாதிரி நியாயம் இல்லாதமா பேசினா ப்ரூதே மீன் பேசுறது. வததி யாத்தினே கச்சதி, போவான், நரக்கம்க்கு போவான். அந்த நரக்கத்துக்கு போவான். தர்மாத் சொல்லுங்க. कर्म जना प्राप्य जनाः प्राप्य धर्मात् अर्थात भयात् कामात् भारत दानं पंचविधं ज्ञेयम् इति विद्या ब्रुवन्ति. என்ன சொல்றானா, 5 விதம் தானம் இருக்கான். எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது தெரிஞ்சுக்கணும், இப்படிதான் எல்லாரும் சொல்லறா. இதி ப்ருவந்தி வித்யா, இதுதான் எல்லாரும் சொல்லலாம். தர்மா அர்த்தாத் பயாத், என்னன்னா தர்மம் இருக்கா இல்லாட்ட பயந்தது. காமாத் கானு நிஜாதிதி பாரத, இது மாதிரி காமனா இச்சா, ஒரு காருண்யத்தோட இச்சா. இத்தானம் பஞ்சவிதம் கேயம், தானம் இதெல்லாம் என்னது 5 பிரகாரம் தானம் இருக்கு. இதுதான் எல்லாரும் சொல்றா. ஓகே, நான் படிக்கவா மேம்? வந்திருக்கலாமா? படிக்கோ. ஆமா மேம், நெட் இப்பதான் கிடைச்சது மேம். வித்யா ததாசி வினயம் வினயாத்யாதி பாத்ரதாம் வாதனமாப்னோதி தர்ம ததக சுகம். ஜனாக வித்யாபியாசத்தக வினயம் பிராப்னுவந்தி, படிப்புனால ஜனங்களுக்கு வினயம். ஒரு ஸ்லோகம் கொஞ்சம் தப்பா இருக்கு. வித்யா ததாதி வினயம் வினயாத் யாதி பாத்ரதாம் பாத்ரத்வா தனம் ஆப்னோதி தனாத் தர்மம் ததா சுகம். வித்யா என்னது? ததாதி வினயம். வித்யா என்ன கொடுக்கறது? வினயத்தை கொடுக்கறது. வினயத்தை கொடுக்கறது. வினயாத் யாதி பாத்ரதாம், வினயாலதான் எல்லாரும் பாத்ரதாம் நல்ல பேர் வாங்குறான். பாத்ரத்வாத் தனம் ஆப்னோதி, நல்ல பேர் இருந்தா நல்ல தனமும் கிடைச்சிடும். தனாத் தர்ம, தனம் கிடைச்சா தர்மம் தானே வரும். ததா சுகம், அதுக்கப்புறம் சுகமா வரும், ஹாப்பியா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகம். அல்மேல படிங்கம்மா. ஓகே. யஸ்ய பலமிச்சந்தி
पुण्यं नेच्छन्ति मानवाः फलं पापस्य नेच्छन्ति पापं कुर्वन्ति यत्नतः சுபாஷினி நீங்க பண்ணுங்க. புண்ணியஸ்ய பிரலபச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி பலம் பாபஸ்ய நேச்சந்தி பாபம் குர்வந்தி யத்னதஹ. ஓகே வித்யா நீங்க படிங்க. அப்புறம் புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி. எஸ் இதை படிக்கிறேன் மேடம். மேடம் எனக்கு வேற ஸ்லோகம் வருது மேடம். இப்போ 465 தான் தெரியும். புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மானவாக பலம் பாபஸ்ய நேச்சந்தி பாபம் குர்வந்தி யத்னதஹ. மீனிங் என்னன்னு, புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி, மனுஷன் என்ன செய்யறானா புண்ணியம் பண்ணிட்டு அதோட பலம் அதோட ஃப்ரூட்டை வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறான். புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, ஆனா அந்த மனுஷனுக்கு புண்ணியம் பண்ணணும்னு ஆசையே இல்லை. பலம் பாபஸ்ய நேச்சந்தி, ஆனா பாவம் பண்ணிட்டே போறா, அதோட ஃப்ரூட் வேண்டாமா. பாபம் குர்வந்தி யத்னதா, யத்னதா பண்ணிட்டே போறா, பாபம் பண்ணிட்டே போறா, இதான் அர்த்தம். நெக்ஸ்ட் அதுமேல இத படிக்கோமா. நெக்ஸ்ட் ஸ்லோகம். ஆதானஸ்ய பிரதானஸ்ய கர்த்தவ்யஸ்ய ச கர்மணः திப்ரமத்ரியமானஸ்ய காலः பிபதி தத்ரசம். ஆதானஸ்ய பிரதானஸ்ய கர்த்தவ்யஸ்ய ச கர்மணः क्षिप्रं क्रियमाणस्य कालः पिबति तद्रसम्. सुभाष நீங்க படிங்க. ஆதானஸ்ய பிரதானஸ்ய கர்த்தவ்யஸ்ய ச கர்மணः क्षिप्रमक्रियमाणस्य कालः पिबति तद्रसम्. வித்யா படிக்குமா. ஆதானஸ்ய பிரதானஸ்ய கர்த்தவ்யஸ்ய ச கர்மணः क्षिप्रम् அக்ரியமானஸ்ய காலக பிபதி தத்ரசம். ஓகே. ஆதான் பிரதானக வருது போறது. ஆதானம் வருது, என்ன வருது, நம்மளுக்கு வித்யா வந்துடுறது. பிரதானஸ்ய நம்ம அது கொடுக்கிறோம். கர்த்தவ்யஸ்ய கர்மனா வருது போகுது, ஆனா நம்ம தன்னோட கர்ம அனுசாரம் நம்ம பண்ணிட்டே போனோமா, டியூட்டி பண்ணிட்டே போனோம். என்ன ஆகும், க்ஷிப்ரம் கிரியமானச்சே, எதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணணுமோ, க்ஷிப்ரம்னா வெரி சீக்கிரம், சீக்கிரம் கிரியமானச்சே, சீக்கிரம் பண்ணறதெல்லாம் சீக்கிரம் பண்ணிடணும். இல்லாட்டா என்ன ஆகும், காலஹா பிபதி தத்ரசம், அந்த சமை அந்த கால் என்ன இருக்கு, அந்த ரசத்தை எல்லாத்தையும் குடிச்சிடும். அப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது. சமை இருக்கோடு தான் பண்ணணும், சமை பண்ண ஒன்னும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்குமா. ஸ்தோதகம் நித்யம் பரானந்தஸ்ய போதகம் பரானந்தஸ்ய போதகம் ரோச்சகம் சித்த விருத்தினம் பஜதம் நாம மங்களம். பஜத்வம் நாம மங்களம். படிங்க. பாபானாம் சோதகம் நித்யம் பரானந்தஸ்ய போதகம் ரோச்சகம் சித்தவృత్తீனாம் பஜத்வம் நாம மங்களம்.
பாபானாம் சோதகம் நித்யம் பரானந்தஸ்ய போதகம் ரோச்சகம் விசித்த விருத்தீனாம் பஜத்வம் நாம மங்களம். பஜத்வம் நாம மங்களம்னாக்க மங்களம் பஜன் பண்ணிட்டே இருந்தாக்க மங்களமா பண்ணிட்டு இருந்தாக்க மங்களம் பகவானோட பேரு மங்களம் பஜன் பண்ணினாக்க பாப்பா நாம் சோதகம். சோதகம்னா அது நிவாரணம் ஆயிடுமா, இருக்கிற பாவம் எல்லாம் நிவாரணம் ஆயிடும். அப்புறம் என்னது நித்தியம் பரானந்த போதகம். டெய்லி டெய்லி நம்மளுக்கு என்ன ஆகும், ரொம்ப நல்ல ஆனந்தம் கிடைச்சுட்டே இருக்கும். ரோச்சிகம் சித்த பற்றினா நம்மளோட மனசெல்லாம் ரொம்பவே என்ன இன்னும் நம்ம படிக்கணுமே, இன்னும் நம்ம கேட்டுக்கணுமேன்னு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே போகும். இப்படிதான் பஜத்வம் நாம மங்களம். அதனால பகவானோட பேரை டெய்லி டெய்லி எடுத்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் படிங்கம்மா. शैले शैलेन माणिक्यं मोहितं मोहितकं न गजे गजे मोहितकं मौक्तिकं இல்லம்மா மோக்திகம் மோக்கம் எடுத்துக்கணும். मोक्तिकं न गजे गजे सज्जनाक नहि सर्वत्र சந்தனம் நவனே வனே. शैले शैले न मणि माणिक्यं मौक्तिकं न गजे गजे सज्जनाः न हि सर्वत्र सन्तनं न वने वने. शैले शैलेन माणिक्यं मौक्तिकं न गजे गजे सज्जनाः न हि सर्वत्र सन्तनं न वने वने. शैले शैलेना பர்வத் மலை, எல்லா மலையில நம்மளுக்கு மாணிக்கம் கிடைக்காது. அதே மாதிரி எல்லா யானை கஜே கஜே எல்லா யானை கிட்ட மௌக்திகம் முத்து இல்ல. இதே மாதிரி சஜ்ஜனா நல்ல மனுஷன் எல்லா பக்கம் இருக்க மாட்டா, சர்வத்துல எல்லா பக்கம் இருக்க மாட்டா. அதே மாதிரி சந்தனம் சாண்டல்வுட், அந்த சாண்டல் கூட எல்லா ஃபாரஸ்ட்ல கிடைக்காது. நான் வனே வனே. நெக்ஸ்ட் படிங்கம்மா. ந தேவோ வித்ததே காண்டேன பாசனேன மிருண்மயே பாசானேன மிருண்மயே பாவேஹி விததே தேவஹ தஸ்மாத் பாவோஹி காரணம். न देवो विद्यते काष्ठे न भाषाणे न मृण्मये भावेहि विद्यते देवः तस्मात् भावो हि कारणम्. न देवो विद्यते काष्ठे न पाषाणे न मृण्मये भावे हि विद्यते देवः तस्मात् भावो हि कारणम्. பகவானை யாரும் எப்படி இருக்கான்னு பார்த்ததில்ல. நம்ம எந்த பாவம் நம்ம மனசுல இருக்கோ அத மாதிரி பாவனாலேதான் பகவானை பார்ப்போம். எதுனா இனா தேவோ வித்யதே காஸ்டே. காஸ்டேனாக்க வுட்ல பகவான் இருக்க மாட்டான். ஆனா நம்ம அந்த புஷ்ல பகவான் இருக்கான்னுச்சுன்னா நம்மள பாவனால அதே மாதிரி நம்ம பார்க்க முடியும். நான் பாஷானே கல்லுல கூட இருக்க மாட்டா. நான் மிருணமய அதே மாதிரி ஒரு சங்கத்துல கூட இருக்க மாட்டான். பாவேஹி வித்யதே தேவா, நம்மளோட பாவனாலதான் பகவான் இருப்பா. எதை மாதிரி பாவனா நம்ம வச்சிருக்கோம் அதே மாதிரி பகவான் நம்மளுக்கு எல்லா பக்கம் தெரிவார். தஸ்மாத் அதனால பாவோ ஹி காரணம், எல்லாத்துக்கு காரணம்
நம்ம பாவனா தான், நம்ம இச்சா தான். परनिन्दासु पाण्डित्यं द्वेषु तेषु कार्येषु अनुत्तमः अनुद्यमः प्रद्वेषश्च गुणद्वेषु पन्थानो हृत्पतम् हि आपदां प्रियः पाण्डित्यं स्वेषु कार्यस्वनुत्तमः प्रदेशश्च गुणस्तेषु पन्थानो क्या पतामा मैडम अदे कार्येषु अनुद्यमः क्या पताम त्रियक है परनिन्दासु पाण्डित्यं स्वेषु कार्येष्वनुत्तमः प्रद्वेषश्च गुणस्तेषु गुणगेषु पन्थानो ह्यापतां त्रयः. இது ஆப்பதாம்னா இது கஷ்டம், ரொம்ப விபத்தி. இத மூணு பந்தானா யாத்திரைக்கு எதுனா பரநிந்தாசு பாண்டித்யம், ஊராரோட பாண்டித்யத்தை, ஊராரோட நல்ல குணத்தை நம்ம பரநிந்தா பண்ணினாக்க, பரநிந்தானா அது நம்ம கெட்டதா சொன்னாக்க, அது கிரிட்டிசைஸ் பண்ணினாக்க, ஸ்ரேஷு தன்னோட காரியேஷு தன்னோட காரியத்தை அனுத்தியமகா அதை பார்க்காம என்ன செஞ்சிருக்கோன்னு அதெல்லாம் பார்க்காமையே ஊராரோட பாண்டித்ய நிந்தா பண்ணினாக்க, பிரதேஷ்வஸ்ய குணகேஷு அதே மாதிரி நல்ல குணஜானி அவரோட மன அந்த மாதிரி ஜனங்களோட பிரதேஷ் பண்ணினாக்க, துவேஷம் துவேஷம்னா அதை பத்தி ஒரு கிளானி பண்ணினாக்க, ஜெலஸ் பண்ணினாக்க, இதெல்லாம் நல்லது இல்ல. இத மாதிரி மூணு எப்பவுமே விபத்தி தான் எடுத்து வரும். ஆப்பதாம் திரைய மூணு விபத்தி தான் எடுத்து வரும். என்னது பரநிந்தாசு பாண்டித்யம் ஸ்ரேஷு காரியேஷு அனுத்யமா பாத்வேஷஸ்ய குணகேஷு, இது மூணும் நல்லது இல்ல. இந்த பத்திர லேಖனம் இதெல்லாம் வேணுமாமா? வேண்டாம் வேண்டாம் மேடம், போயிடலாம் மேடம். வேண்டாம் இல்லையா? அதனால நெக்ஸ்ட் டைம் நான் சம்பாஷணம் ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, பத்திர லேಖனம் இதெல்லாம். இந்த முடிஞ்சிடும். இது சான்ஸ்கிரிட்ல எங்க பத்திரம் எழுதுறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். விபக்தி பிரயோகம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சம்பாஷணம் இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த புக்கை நெக்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறேன் நான். இது மட்டும் சுபாஷயான்னு இருக்கு. எப்படி நம்ம தீபாவளியில எப்படி சொல்லணும், யுகாதி சுபாஷயா எப்படி பண்ணோம், இதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இது நம்ம படிக்கலாம். இது இங்கே முடிகிறது. இன்னும் 2 புக் இருக்கு. சம்பாஷணம்
அப்புறம் இது இது முடிஞ்சிடு. இது இந்த புக்கு இங்க சம்பாஷணம்னு இருக்கும்னு அதை நம்ம எடுத்தாக்க உங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ்கிரிட்ல பேச தெரியும். என்ன பண்ணலாம், எதுக்கு பாஸ்ட் டென்ஸ் இருந்தா என்ன யூஸ் பண்ணலாம், ப்ரெசென்ட் இருந்தா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. என்ன இதுக்கு முன்னால ஒரு வாக்கிய விஸ்தரன்னு ஒரு புக் இருக்கு, அதை வேணா பார்க்கலாம். இல்லாட்டா சம்பாஷணம் ஆரம்பிச்சுடலாம். நீங்களே டிசைட் பண்ணோம் என்ன பண்ணணும்னு இல்லை. ரெண்டு புக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது மாதிரி நம்மளுக்கு 4 புக்கா வந்தது எல்லாம் ஒண்ணா. ஆமா வந்திருக்காமா? ஆமா 4 புக் வந்திருக்கு. ஆமா 5 வரும். இது ஃபர்ஸ்ட் இதுல இது வாக்கிய விஸ்தார வர்ணமாலான்னு ஒண்ணு இருக்கு. வர்ணமாலா இருக்கு. அப்புறம் வாக்கிய விஸ்தரன்னு ஒண்ணு இருக்கு, சம்பாஷணம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இதுதான் இப்ப நான் நடத்திட்டு இருந்தேன் இந்த புக்கு, வாக்கிய விவகாரான்னு ஒண்ணு. இதுதான். அப்புறம் இதனோட ஆன்சர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இதுதான் பரிசிஷ்டம் அதெல்லாம் ஆன்சர். சம்பாஷணம்னு நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அப்படி சம்பாஷணம் ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம் சம்பாஷணம். இப்போ டைம் இருக்கு கொஞ்சம். புக் எடுக்கிறேன் மேடம், ஒரு நிமிஷம். எடுத்துருவாங்க. எல்லார்கிட்ட இருக்கா புக்குமா? இருக்கு மேடம். ஓகே. இல்லாட்டா வாக்கிய விஸ்தரன்னு இருக்காது, இன்னும் நல்லா இருக்கு. அது கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி போகும். சம்பாஷணம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்ல ஷாக்கா பணன்னு இருக்கு. ஷாக்கா பணன்னு இருக்கு. இதுல என்னெல்லாம் அவசியம், பர்யாப்தம், இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மாஸ்து, தீக்கரோத்து, இதெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சுலேன்னா இல்ல மகிழா ஆப்பணிக்கா ஓகே. இப்போ ஆப்பணிக்கானா லேடி. இப்போ 2 பேர் நீங்க ஒருத்தருக்கு படிச்சுக்கலாம். ஆப்பணிக்கானா கடைக்காரன். வித்யா ஆப்பணிக்கா மகிழா சுபாஷினி அல்மேலு. படிங்க. ஆப்பணிக்கஹ ஆகச்சது கிம். இல்லம்மா, ஆப்பணிக்கான்னு படிக்க வேண்டாம். ஏன்னா நீங்க ஆப்பணிக்கா தான். சரி. ஆகச்சது கிம் ஆவகஷ்யம் அவசியகம். அவசியகம் இப்படி நல்லா ஒரு ஆகச்சது. வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? வாங்க என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும் மகிழா. இப்போ நெக்ஸ்ட் படிங்க மேடம். நீங்க தான் யாரோ படிங்க. சுபாஷினி படிங்க. ஏதஸ்ய கிருஷ்மாண்டஸ்ய ஏககிலோபரிமிதஸ்ய கதி ரூப்யகாணி. ஓகே. ஏதஸ்ய கிருஷ்ணபண்டஸ்ய கூஷ்மாண்டஸ்ய சரி கிலோ பரிமிதஸ்ய கதி ரூப்யகாணி. 1 கிலோ பரிமிதஸ்ய கதி ரூப்யகாணி. எவ்வளவு விலை? 1 கிலோ குஷ்மாண்டஸ்யனாக்கா என்ன விலை? குஷ்மாண்டம் என்ன மேடம்?
கூஷ்மாண்டை கரெக்டா எனக்கு வேர்ட் வரல. பூஷணிக்கா பூஷணிக்கா படிச்சேன். பூஷணிக்காய் பூஷ்ணிகா சொல்வால, பூஷ்ணிகா இல்லாட்டா வேற ஏதோ காயா? சரி ஓகே, ஏதோ வெஜிடபிள் சொல்லுங்க. वेजिटेबल 1 किलो परिमितस्य कति परिमितस्यனாக்கா அந்த அளவு 1 கிலோ அளவு. 1 किलो परिमितस्य कति रूप्यकाणि எவ்வளவு? எத்தனை ரூபாய்? रूप्यकाणि எத்தனை ரூபாய்? तस्य किलो परिमितस्य 8 रूप्यकाणि. அதோட விலை வந்து 1 கிலோ 8 ரூபாய். எத்தனை இருக்கு? 8. சரி, எத்தனை ரூபாய்? 8 ரூபாய். तस्य किलो परिमितस्य 8 रूप्यकाणि 8 ரூபாய். சரி ஓகே. अर्ध किलो परिमितं वेल्रिका कुष्माण्डस्य अर्ध किलो परिमितम् आलुकं ददातु. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கொடுக்கணும். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்கோ. ஷாப்புக்கு கேக்குறேன், நீங்க கொடுங்கோ. இப்ப ஷாப்புக்கு என்ன சொல்றேன்? கூஷ்மாண்டக வேண்டாமா? வேண்டாமா? சொன்னீங்க கரெக்டாமே படிக்கிற மாதிரி படிக்கோமா. இப்ப ஆப்பணிக்கானா யாரு நீங்க இப்படி படிக்க மேடம்? அது ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டாக்கா கரெக்டா திருப்பி படிக்கலாம் மேடம். நான் ஒரு தடவை படிச்சுடுறேன், அதை நீங்க படிச்சுடுமா. ஆகச்சது கிம் आवश्यकम्? एतस्य कूष्माण्डस्य 1 किलो परिमितस्य कति रूप्यकाणि? 10 किलो परिमितस्य 8 रूप्यकाणि. अर्ध किलो परिमितम् आलुकं ददातु. कूष्माण्ड मास्तु वा? किलो द्वयमितं कूष्माण्डम् 1 किलो परिमितं द्विञ्जिकम् अर्ध किलो महामरीचिकां च ददातु. वृत्ताङ्कम् अपि 1 किलो परिमितम्. அப்புறம் விண்டுனகானி நஷ்டானி கலு உத்தமானி ஆனித்வான் கிம்? இப்ப படிங்க. திரும்பி படிங்க. ஆமா, திரும்பி படிங்க. आवश्यकम् एतस्य कुष्माण्डस्य 1 किलो परिमितस्य कति रूप्यकाणि? तस्य किलो परिमितस्य 8 रूप्यकाणि. अर्ध किलो परिमितस्य आलुकं ददातु. कुष्माण्डः मास्तु वा? किलो द्वयमितं कुष्माण्डकम् 1 किलो परिमितं कुञ्जनकम् अर्ध किलो महापरीचिकां च ददातु. वृन्ताकम् अपि 1 किलो परिमितं. विन्दिनकानि नष्टानि खलु उत्तमानि न ஆனித்தவான் கிம்? இப்ப நல்லா படிச்சிருக்கேன். நான் வித்யா என்னாச்சு? எங்க போயிட்டா வித்யா? வித்யா படிக்கலையே. ஓகே, என்ன மேடம் இது வந்து கிலோ द्वयमितं कुष्माण्डं கிலோ द्वयमितம்னாக்க 2 கிலோ कुष्माण्डं 2 किलो कुकुम्बर पूष्णिकाल कुकुम्बर வெள்ளரிக்காய் அப்புறம் 1 கிலோ 1 கிலோ கிரிஞ்சினகம் கேரட். கிரிஞ்சினகம்னா கேரட். अर्ध किलो மகாமரீச்சிகாம் பெரிய குண்டு என்ன சொல்வா மிளகாய்.
अर्ध किलो अर किलो वृत्तान्तकम् अपि 1 किलो परिमितम् वृत्तान्तकம்னா அந்த ரவுண்டா இது இருக்குமே அந்த வெங்காயம் சொல்றான்னு தெரியல அது பாக்குறேன்னா அப்புறம் வெண்டினிக்கானி நஷ்டானி கலு என்ன இந்த வெண்டிக்கு இருக்கு வெண்டினா லேடி ஃபிங்கர் அது என்ன நஷ்டமாயிட்டா ஆமா வெண்டைக்காய் வெண்டைக்காய் நஷ்டமாயிட்டா உத்தமானி ஆனித்வானிக்கம் என்ன நல்லதா எடுக்க வர முடியலையா அப்படின்னு கேக்குறான் சரியா நெக்ஸ்ட் आपणिकः उत्तमानि वेण्डिकानि स्यूते एव सन्ति आवश्यकं किम् स्यूतेना पैल इरुक्कु उत्तमानिना நல்ல வெண்டைக்காய் பையில இருக்கு என்ன வேணுமா அவசியம் கிம் வேணுமா அப்படின்றார் மகிழா கிலோ மாத்திர பரிமிதம் ததாது நாம படிச்சுட்டுமா உங்களுக்கு நல்லா படிக்க தெரியும் उत्तमानि परिमितं ददातु 1 किलो कुडुङ्गो आहत्य कति रूप्यकाणि इति वदतु शीघ्रं गन्तव्य आहत्यना அது மொத்தத்துல எத்தனை ரூபா ஆச்சு சொல்லு எனக்கு சீக்கிரம் போகணும் आपणिका आहत्य 75 रूप्यकाणि 75 75 கார்வேலம் மாஸ்தோ உனக்கு இந்த கரேலா என்ன சொல்லுவோமா கருவேப்பிலை இல்ல 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 கார்வேலம் கருவேப்பிலை இல்ல கொத்தமல்லி கரேலான்னு இல்ல இல்ல கொத்தமல்லி இல்லம்மா ஐயோ இன்னைக்கு வேற பண்ணினீங்க புதினா அது இல்லம்மா கரேலான்னு சொல்லுவா ஹிந்தில तिक्तम् इत्यता कार्वेलम् हम गृहे न खादन्ति पावकाया मैडम पावकाया पावकाय तिक्तम् इति इत्यता ஐயோ ரொம்ப இதா இருக்கும் திக்தம்னா ரொம்ப திக்தம் ரொம்ப கசப்பா இருக்கும் அது எங்க வீட்டுல யாரும் சாப்பிடுறது இல்ல பர்யாப்தம் அஸ்மின் ஸ்யூதே அதனால போறோம் இந்த வயல நிறைய வந்துடுத்து சர்வானி ஸ்தாபியத்தோ எல்லாம் வச்சிருங்கோ தனம் சீக்கிரத்தோ இப்ப நான் குடுக்கிறேன் தனம் அத வாங்கிங்கோ பரிவர்த்தக நாஸ்தி கிம் அத்து சீக்கிரத்தோ அதான் சொல்றான் இன்னும் வேற ஒண்ணும் இல்லையா சரி பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப நீங்க ஒன்னொன்னா நல்லா படிங்கம்மா மேலேந்து आपणिका महिला நல்லா படிக்கும் படிங்க செகண்ட் ஆஃப் தான செகண்ட் ஆஃப் தான படிங்க முதல்ல இருந்து படிங்க படிங்க நல்லா படிங்க சரி आगच्छतु किम् आवश्यकम् एतस्य कृष्णपाण्डस्य 1 किलो परिमितस्य कति रूपकाणि तस्य किलो परिमितस्य 8 रूपकाणि अर्ध किलो परिमितम् आलुकं ददातु कुष्माण्डः मास्तु वा किलो द्वयमितं कुष्माण्डम् 1 किलो परिमितं कञ्चनकम् अर्ध किलो महामरीचिकां च ददातु वृन्ताकम् अपि 1 किलो परिमितं विण्डिकानि नष्टानि खलु उत्तमानि न आनीतवान् किम् उत्तमानि विण्टिकानि स्यूते एव सन्ति आवश्यकं किम् किलो मात्र परिमितं ददातु आहत्य कति रूप्यकाणि इति वदतु शीघ्रं गन्तव्यम्
ஆகத்ய பஞ்சசப்ததி ரூபகாணி காரவேலம் ரூப்யகாணி காரவேலம் மாசுவம் तिक्तम् इत्यतः कारवेलनं मम गृहे न खादन्ति पर्याप्तम् अस्मिन् स्यूते सर्वाणि स्थापयतु धनं स्वीकरोतु परिवर्तः नास्ति किम् अस्तु स्वीकरोतु பரிவர்த்தனை சேஞ்ச் இல்லையா அப்படின்ற சரி பரவாயில்ல பரிவர்த்தக நாஸ்தி கிம் உங்ககிட்ட சேஞ்ச் இல்லையா பரவாயில்ல இப்ப ஸ்வீகரித்தோ இதை ஸ்வீகாரம் பண்ணிங்கோ வெரி குட் நல்லா படிச்சுட்டேல்மா இப்போ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் இதுல வச்சுக்கலாம் எல்லாரும் முதல்ல படிச்சுட்டு அப்புறம் எல்லாம் நெக்ஸ்ட் இன்னும் ஈஸியா இருக்கு ஏஷா ஏதோ ஏதே நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க சஹ தௌ தே त्वं युवां यूयम् अहम् आवां वयम् இது வருது இது கூட நல்லா வந்துடும் எப்படி யூஸ் பண்ணோன்னு வந்துடும் சரியா அப்படி எப்படி ஷேர் பண்ணோன்னு பாக்குறேன் இது போடல நான் இதை ஷேரிங் பண்ணது கூட நல்லா பாக்குறேன் சரி முடிச்சிடலாம் இங்கேயே சக்தி பஜ அபய சொல்லுங்க परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु गुड गुड धन्यवाद very nice okay thank you madam thank you ma'am 1 hour நேரம் போறதே தெரியல நல்லா இருக்கு ஆமா ஆமா நல்லா இருக்கா இன்னொரு போலாம் ஆமா சீக்கிரம் போயிடுது நெக்ஸ்ட் படிச்சிடுவாங்க நல்லா படிச்சிடுவாங்க ஆமா நல்லா படிச்சிடுவாங்க நெக்ஸ்ட்